பெறுவதற்கும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் தான் முடியும் என்று எதிரணியினர் பேசினார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. மனசாட்சிப்படி வாழ்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை அடுத்தவங்களுக்காண்டி தான் வாழ்ந்திருப்பாங்க. நல்ல பேரை சம்பாதிச்சிட்டோம், அதை காப்பாத்தி ஆக வேண்டும். யாரை இப்படி நினைச்சிருவாங்களோ, யாரை தப்பா பேசிடுவாங்களோ, கேலி செஞ்சிருவாங்களோ என்பதற்காக பல தியாகங்களை செய்திருப்பார்கள். நிச்சயமாக பல துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். இதுதான் பிராக்டிக்கலா உண்மைங்க. அது மட்டும் அல்லாமல் உயர்ந்த பதவி புகழில் இருப்பவர்களின் பட்டியலை எடுத்து பார்த்தால் முதல் வரிசையில் இருப்பவர்கள் பணப்படுத்தலை தவிர மனப்படுத்தலாக இருக்க முடியாது என்பதை உங்களால் மறக்க முடியுமா? பணப்படுத்தவர்கள் எவ்வளவு கடனாலும் வாங்கிவிட்டு அடுத்தவனை ஏமாத்தி விட்டு பக்கத்து நாட்டுக்கு பறந்துடலாம். ஆனா மனசாட்சி படைத்தவன் அவமானப்பட்டு கூனி குறுகி சட்டத்தின் முன்னும் மக்களின் முன்னிலும் நிற்க வேண்டி இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் சிவாஜின்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்க. அதில் காட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் கற்பனையாக இருந்தாலும் அதில் காட்டப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்னும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. பெரும்பாலான துறைகளில் பணம் இருந்தால்தான் நம்மால் காலை எடுத்து வைக்க முடிகிறது. அங்க போய் என்னிடம் மனசாட்சி இருக்கிறது, நானும் இந்திய குடிமகன் தான் சொல்லி பாருங்களேன். குடிமகன்னா டாஸ்மாக் போகாம ஏன் இங்க வந்தீங்கன்னு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சூரியனை 40 நிமிடங்கள் லேட்டா வர வச்சவங்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கைலாசத்துல ஸ்பெஷல் கவனிப்புடன் ராஜபோக வாழ்வுதான். நாமளும் என்ன செய்கிறோம்? ஷோரூம்ல பிராண்டட் ஷர்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 3000 போட்டிருப்பான். எதிர் பேச்சு பேச மாட்டோம். காரணம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்கோட் ஸ்கேனர் டாக் பிரைஸ் தானே காட்டும். கேட்டா ஃபிக்ஸட் பிரைஸ்ன்னு சொல்லிடுவான். நாமளும் கடைக்காரர் என்ன செய்வான், பாவம்னு சொல்லி விடுவோம். இதே இது ஒரு காய்கறி கடையோ மீன் கடையோ அல்லது வேகாத வெயிலில் ரோட்டோரத்தில் நியாயமான விலைக்கு வியாபாரம் செய்யும் எந்த வியாபாரியும் நாம் மதிக்கவில்லை. அவனிடம் பேர பேசி அவனை கடன்காரனாக ஆக்கி விடுகிறோம். இதுதான் நம் மனசாட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை. இவ்வாறு அவன் மனசாட்சிப்படி வாழ்வதால் தான் இன்னும் துன்பத்திலேயே முழுகி கிடக்கிறான். எதிரணியினர் மாதிரி யாரோட வாழ்க்கை வரலாற்றையோ புக்லயோ அல்லது நெட்லயோ ரெஃபர் பண்ணி பேசுறாங்க. இதான் இன்றைய உலகத்தின் உண்மையான நிலை. தான் மட்டும் உயிரவெஞ்சு நினைப்பவன் மனிதன், தன்னோடு எல்லாரும் சேர்ந்து உயிரவெஞ்சு நினைப்பவன் மனசாட்சி படைத்தவன். இந்த கள்ளி காலத்தில் ஏனி அப்படிப்பட்டவர்களை நம்மால் பார்க்க முடியாது. எனவே மனசாட்சிப்படி வாழ்வது துன்பமே துன்பமே என்று என் வாதத்தை நிறைவேற்றுகிறேன். நன்றி. அடேங்கப்பா, என்ன ஒரு பிராக்டிக்கல்